அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். போகி பண்டிகையை ஒட்டி கடலூரில் கொட்டும் பணியில் பழைய பொருட்களை எரித்து மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீதர். கடலூரை பொறுத்த வரைக்கும் மக்கள் போகி பண்டிகையை எப்படியெல்லாம் கொண்டாடிட்டு வராங்க? பழையன கழிதல் புது என புகுதல், இதுதான் போகி பண்டிகை. குறிப்பாக தீமைகளை போக்கி நன்மைகளை வரவேற்கும் நாளாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மழை பனி இவையெல்லாம் நீங்கி தைமகளை வரும் ஒளி தரும் இந்த தைமகளை வரவேற்கும் நாளாகத்தான் இந்த போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. மார்கழி மாதத்தின் கடைசி நாளான இன்று பழைய பொருட்களை கொளுத்தி தீய எண்ணங்களை நீக்கி இந்த போகி பண்டிகை என்பது வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த மழை பனி பிறகு வரும் இந்த போகி தினத்தில் மக்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி பழைய பொருட்களை கொளுத்தி இந்த போகி பண்டிகையை கொண்டாடி வருவார்கள். நீங்கள் அதை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே சமயத்தில் இன்றைய தினத்தில் பார்த்தோம் என்றால் இந்த புகைமூட்டமா அல்லது பனியா என்று தெரியவில்லை. நீங்கள் பின்புறம் பார்க்கலாம், திடீரென வாகனங்கள் ஏதோ புகைமூட்டத்திற்குள் வந்தது போல் வருகிறது. இது ஒரு பாலம். கெடில மாற்றத்தின் குறுக்கே கட்டப்பட்ட இந்த பாலம் முழுவதுமாக மறைந்துவிட்டது. சுற்றுலுமாக இந்த கெடிலமாறை கூட நீங்கள் பார்க்கலாம், காணாமல் போனும் அளவுக்கு இந்த பனிமூட்டம் இருக்கிறது. அந்த அளவுக்கு மார்கழி மாதத்தின் கடைசி நாளான இன்று பனிமூட்டமா அல்லது புகைமூட்டமா என்று தெரியாத அளவிற்கு இந்த பகுதி முழுவதுமாக இருக்கிறது. அதே சமயத்தில் இந்த தைமகளை வரவேற்பு தினமாக இது பார்க்கப்படும் காரணத்தால் மக்கள் இந்த போகி பண்டிகை கொண்டாடும் அதே நோக்கில் இருக்கிறார்கள். ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் அரசும் பழைய பொருட்களை கொளுத்தும் போது பிளாஸ்டிக் பொருட்களை கொளுத்தக்கூடாது, டயர்களை கொளுத்தக்கூடாது என்று அறிவுறுத்துகிறார்கள். அதே சமயத்தில் பொதுமக்கள் கொளுத்தும் இந்த பொருட்களால் ஏற்பட்ட புகையா அல்லது நிச்சயமாக இது பனியா என்று நம்மளால் சொல்ல முடியாத அளவிற்கு கடலூர் மாவட்டம் முழுவதுமாக இதுபோல் பனி தாக்கம் அதிகமாக இருக்கிறது. தொடர்ந்து நீங்க பார்த்து கொண்டிருக்கும் காட்சி என்பது கெடிலம் ஆற்று மேலே உள்ள பாலம். கெடிலம் ஆறும் காணவில்லை, இந்த பகுதியில் உள்ள கேப்பர் மலையும் காணவில்லை. அந்த அளவுக்கு பனி ஒட்டுமொத்தமாக இங்கு மறைத்து வைத்திருக்கிறது, மூடி வைத்திருக்கிறது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு கடலூர் மாவட்டத்தில் போகி தினத்தில் பனிமூட்டமும் புகையும் அதிகமாக இருப்பதால் எதிரே ஒரு வாகனங்கள் தெரியாத அளவுக்கு நீங்கள் பார்க்கலாம். ஒரு லாரி சென்று கொண்டிருக்கிறது, ஆனால் திடீரென காணாமல் போய்விடும், அது பனிக்குள் போய்விடும் போல் இருக்கிறது. தொடர்ந்து கடலூர் மாவட்டம் முழுவதுமாக பொதுமக்கள் இந்த போகி பண்டிகையை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகிறார்கள். தை மகளை வரவேற்க மிக எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறார்கள். எவ்வளவு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் தேவையற்ற பொருட்களை எரிப்பதால் சென்னையில் மட்டுமல்ல கடலூரிலும் காற்று மாசு அதிகரித்துதான் காணப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர். அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.